இன்னைக்கு வந்து பாமக என்கிற அமைப்பு வந்து இன்னைக்கு எப்படி மாறி போச்சு சார்? நான் ஆரம்ப காலத்துல நான் பார்த்ததுனால சொல்றேன், ஒரு செய்தியாளரா. ஆரம்ப காலத்துல சமூக நீதி பேசினாங்க. ஆரம்ப காலத்துல எல்லாரையும் அரவணைத்து போனோம்னு சொல்லி எல்லா மக்களும் அங்க இருந்தாங்க. அதிகப்படியாக அம்பேத்கர் சிலையை திறந்தது மருத்துவர் ராமதாஸ், மறுக்க முடியுமா? ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அப்படியே ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. டோட்டலா அப்படியே மாறிட்டாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அது சமூக நீதி பேசின ஒரு அந்த எல்லா வார்த்தைகளும் மாறி போய் இப்ப சாதியம் பேசுது, மதம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அது சின்ன வட்டமா மாறின பிறகு அந்த வட்டம் எனக்குள்ள இருந்தா போதும், நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அன்புமணிக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி, ஒரு தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு. அது என்ன கத்தினா, பாட்டியாலா கோர்ட்ல இருக்கிற ஒரு கேஸ். அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஏற்கனவே அவர் மீது அவருடைய அந்த இலாக்காவில் ஏற்பட்ட அத்தனை ஊழல்களுக்கும் சூத்திரதாரியாக முக்கியமான நபராக இவரும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பாஜக வந்து இவர் அந்த பக்கம் போகலன்னா ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்களுக்கு என்ன நடக்குமோ அதுதான் அன்பு நடக்கும். அது நல்லா தெரியும். அங்க போக அவர் விரும்பல. அவருக்கு ஒரே நோக்கம், நமக்கு பதவி, டெல்லி லாபி தான். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம்னு வந்தாரு, ஒன்றும் நடக்கல. மாற்றம் நடக்கல, முன்னேற்றமும் நடக்கல, ஏமாற்றம் தான் நடந்துச்சு. அதை யாரை நம்பி வந்தார் அப்படின்னா, கார்பரேட் எலைட் அரசியல் பண்ணா நாமும் வேற மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் களத்தில் இறங்கினாங்க. அந்த களத்தில் இறங்கி கத்து கொடுத்தவர் தான் இன்னைக்கு வேற ஒரு நடிகருக்கு பின்னாடி போயிட்டாருன்னு வச்சுங்களா, அது வேறு டிபேட்னு வச்சுங்க. அந்த எல்லா விஷயங்களுக்கும் ராமதாஸ் ஒத்து போனார். சரி, பையன் எப்படியோ பண்றான், நல்ல விதமா வந்துருவான்னு சொல்லி தான் அதற்கெல்லாம் தலையாட்டினார். அதன் பிற்பாடு ஒண்ணுமே நடக்கலன்னு பிறகுதான் அவர் மீண்டும் தன்னுடைய ராஜதந்திரத்தை எடுத்துருவோம். அவர் ராஜதந்திரம் என்னது? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? லோக்கல் பாலிடிக்ஸ் மட்டும்தான். டெல்லி அரசியலை நம்ப மாட்டார் ராமதாஸ், எப்பவுமே நம்ப மாட்டார். லோக்கல்ல செல்வாக்கா இருக்கணும், அங்க நமக்கு கரெக்டா ஆட்கள் இருந்தா போதும். இப்ப அவருடைய நோக்கம், அவருடைய பாதை எல்லாமே திமுக நோக்கி தான் திரும்பிக்கிட்டு இருக்கு. இங்க நமக்கு அரசியல் பண்ணணும். அதனால தான் அந்த மாநாட்டில் கூட சொல்றாரு, நாம் தனியா நிற்கும் போது கூட 4 எம்எல்ஏ ஜெயிச்சோம், கூட்டணி போய் 5 பேர் தானே ஜெயிக்கிறோம், நம்மளால 50 தொகுதி ஜெயிக்க முடியும்.